இன்றைக்கி நம்ம சிறு தளிரில் டெய்லி சமைக்கிற சமையலில் மைக்ரோ கிரீன்ஸை எப்படி சேர்த்துக்கலாம், ஈஸியாக அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் மாறாமல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீட்ரூட் பொரியல், அதுக்கு நான் உருளைக்கிழங்கையும் பீட்ரூட்டையும் பொரியலாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பாசிப்பயிர் முளைக்கட்டினது எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் காய் நல்லா வெந்திருக்கணும், அதனால் குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கினோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இதை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கும்போது தனித்தனியாக வதக்கினோம்னா ஒவ்வொன்றுத்துலேயும் அதோடய ஃப்ளேவர் இறங்கும். பூண்டோட ஃப்ளேவரும் இந்த கருவேப்பிலை எண்ணெயில் வறுத்த ஃப்ளேவரும் இறங்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதை போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து பீட்ரூட்டையும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்பவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கினோம்னா எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகியிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ போட்டுக்கலாம். ஏன்னா முளைக்கட்டின பயிர் ரொம்ப வேக விடுறது இல்லை இல்லையா, அதனால் கடைசியாக போட்டுக்கலான்னு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக செய்கிற பொரியல். இது எங்கள் வீட்டில் செய்கிற மாடலில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க. இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். நீங்கள் கடையில் தான் பண்ணுவீங்க, கடையில் பண்ணும்போது அந்த வேக்காடே உங்களுக்கு போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கடையில் கூட பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் காய்கறிகள் நல்லா வெந்திருக்கணும் சாப்பிட்றதுக்கு என்னோடய பையனுக்கெல்லாம். அதனால் நான் குக்கரில் போட்டு விசில் விட்டுருவேன். ஒரு 2 விசில், சிம்மில் பெருசாக வச்சு ஒரு விசில், சிம்மில் வச்சு ஒரு விசில் போட்டோம்னா நல்லா வெந்து கொடுத்துரும். அதுக்கப்புறமா இதை கடாயில் மாற்றி ஒரு பெரட்டு எடுத்து வச்சுப்பேன். இதுதான் எங்கள் வீட்டில் நான் செய்கிற ஸ்டைல். இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். இதுக்கு நடுவில் இதுக்கப்புறமா தேங்காய் திருவி வச்சுட்டு மைக்ரோ கிரீன்ஸ், சியா சீட்ஸோட மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பொடியை நறுக்கியிருக்கேன். இப்போது வெந்ததை கடாயில் மாற்றிட்டு அதை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சியா மைக்ரோ கிரீன்ஸ் போட்டிருக்கிறதுனால கொத்தமல்லி மாதிரி தூவிடலாம். அதனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு பெரட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு. இது எது கூடவும் சைடிஷ்க்கு நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கிறதுனால எது கூடவும் இது ஒத்து போயிடும். இதுக்கு கூட பருப்பு கடையிலோ சாம்பாரோ எதுவாக இருந்தாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். ரசத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை ஈவினிங் பசங்க வந்தாங்கன்னா பசங்களுக்கு இது இந்த பொரியல் கூட மேலே டாப்பிங் மாதிரி மிக்சர் ஏதாவது போட்டு கூட கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ருவாங்க. அவல், வறுத்த அவல் அதெல்லாம் போட்டோம்னா கூட பசங்க இதில் சாப்பிட்டுப்பாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.